இளவரசிகளின் ரதம் கண்ணுக்கு மறைந்த பிறகு ஜோதிடர் வந்தியத்தேவனை வீட்டுக்குள் அழைத்து சென்றார். தம்முடைய ஆஸ்தான பீடத்தில் அமர்ந்தார். சுற்றுமுற்றும் பார்த்துக் கொண்டிருந்த அவ்வாலிபனை உட்காரச் சொன்னார். அவனை ஏற இறங்க பார்த்தார். கடம்பூரில் நடந்த சம்பவங்கள் வந்தியத்தேவனின் மனதில் அடுத்தடுத்து பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டு இருந்தன. அதன் காரணமாக சோழ நாட்டின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றும் தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றும் குழந்தை ஜோதிடரிடம் கேட்டு தெளிவு பெறலாம் என்று வந்தியத்தேவன் மனதில் எண்ணியிருந்தான். தம்பி, நீ யார், எங்கே வந்தாய் என்று குழந்தை ஜோதிடர் கேட்டதும் வந்தியத்தேவன் சிரித்தான். தம்பி, ஏன் சிரிக்கிறாய்? தாங்கள் இவ்வளவு பிரபலமான ஜோதிடர், என்னை கேள்வி கேட்கிறீர்களே, நான் யார், எதற்காக தங்களிடம் வந்தேன் என்று ஜோதிடத்திலேயே பார்த்துக் கொள்ளக்கூடாதா? ஓஹோ, அதற்கென்ன, பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் எனக்கு நானே ஜோசியம் பார்த்துக் கொண்டால் தட்சணை யார் கொடுப்பார்கள் என்று தான் யோசிக்கிறேன். வந்தியத்தேவன் புன்னகை செய்துவிட்டு, ஜோதிடரே, இப்போது இங்கே வந்துவிட்டு போனார்களே, அவர்கள் யார் என்று கேட்டான். அவர்கள் 2 பேரும் 2 பெண்மணிகள். அது எனக்கே தெரிந்து போய்விட்டது. ஜோதிடரே, நான் குருடன் இல்லை. ஆண்களையும் பெண்களையும் நான் வித்தியாசம் கண்டுபிடித்து விடுவேன். பெண் வேடம் பூண்ட ஆணா இருந்தால் கூட எனக்கு தெரிந்து போய்விடும். தம்பி, இதை கேள். ஜோதிடன் வீட்டுக்கு பலரும் வந்து போவார்கள். ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் சொல்லக்கூடாது. இப்போது போனவர்களை பற்றி உன்னிடம் சொல்ல மாட்டேன். உன்னை பற்றி வேறு யாராவது கேட்டால் அவர்களுக்கும் உன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். ஆகா, ஆழ்வார்க்கடியான் நம்பி தங்களை பற்றி சொன்னது முற்றும் உண்மைதான். ஆழ்வார்க்கடியாரா? அவர் யார், தங்களுக்கு தெரியாதா என்ன? ரொம்பவும் தங்களை தெரிந்தவர் போல் பேசினாரே. ஆழ்வார்க்கடியான் நம்பி என்று கேட்டதே இல்லையா? ஒருவேளை ஆளை தெரிந்திருக்கும், பெயர் ஞாபகம் இல்லை. கொஞ்சம் அடையாளம் சொல்லு பார்க்கலாம். கட்டாயம் குட்டாயுமாய் இருப்பார். முன்குடுமி வைத்திருப்பார். இளம் தொந்தியில் வேட்டியை இறுக்கி கட்டியிருப்பார். சந்தனத்தை குலைத்து உடம்பெல்லாம் கீழிருந்து மேலாக இட்டிருப்பார். சைவர்களை கண்டால் சண்டைக்கு போவார். தம்பி, நீ சொல்வதையெல்லாம் சேர்த்து பார்த்தால் திருமலையப்பனை பற்றி சொல்லுகிறாய் போலிருக்கிறது. அவருக்கு அப்படி வெவ்வேறு பெயர்கள் உண்டா? ஊருக்கு ஒரு பெயர் வைத்துக் கொள்வார் அந்த வீர வைஷ்ணவர். சமயத்துக்கு தகுந்த நடிப்பும் போடுவார். சொல்லுவதில் கொஞ்சம் கற்பனையும் பொய்யும் கலந்திருக்கும். முக்காலே 3.5 வீதம் பொய்யும் கற்பனையும் இருக்கும். அரை வீதம் உண்மையும் இருக்கலாம். ரொம்ப பொல்லாத மனிதர் என்று சொல்லுங்கள். அப்படியும் சொல்லிவிட முடியாது. நல்லவருக்கு நல்லவர், பொல்லாதவருக்கு பொல்லாதவர். அவருடைய பேச்சை நம்பி ஒன்றும் செய்ய முடியாது. நம்புவதும் நம்பாததும் அந்தந்த பேச்சை பொறுத்திருக்கிறது. உதாரணமாக, தங்களிடம் போய் ஜோதிடம் கேட்டால் நல்லபடி சொல்வீர்கள் என்று அவர் கூறியது, அவர் பேச்சில் அரை வீதம் உண்மையும் இருக்கும் என்றேனே. அந்த அரை வீதத்தில் அது சேர்ந்தது. அப்படியானால் எனக்கு ஏதாவது ஜோதிட மார்க்கம் சொல்லுங்கள். நேரமாகிவிட்டது, எனக்கு போக வேண்டும் ஐயா. அப்படி அவசரமாக எங்கே போக வேண்டும்? அதையும் தாங்கள் ஜோதிடத்திலேயே பார்த்து சொல்லக்கூடாதா? எங்கே போக வேண்டும், எங்கே போக கூடாது, போனால் காரியம் சித்தமாகுமா என்பதை பற்றியெல்லாம் தான் தங்களை கேட்க வந்தேன். ஜோதிடம் ஆருடம் சொல்வதற்கு ஏதாவது ஆதாரம் வேண்டும். அப்பனே, ஜாதகம் வேண்டும். ஜாதகம் இல்லாவிட்டால் பிறந்த நாள் நட்சத்திரமாவது தெரிய வேண்டும். அதுவும் தெரியாவிட்டால் ஊரும் பேருமாவது சொல்ல வேண்டும். என் பெயர் வந்தியத்தேவன், வானர் குலத்தை சேர்ந்தவன். வல்லவரையன் வந்தியத்தேவனா? அப்படி சொல்லு தம்பி. முன்னமே சொல்லியிருக்க கூடாதா? உன் ஜாதகம் கூட என்னிடம் இருந்ததே. தேடி பார்த்தால் கிடைக்கும். ஓஹோ, அது எப்படி? என்னை போன்ற ஜோதிடர்களுக்கு வேறு என்ன வேலை? பெரிய வம்சத்தில் பிறந்த பிள்ளைகளுடைய ஜாதகங்களை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்வோம். நான் அப்படி ஒன்றும் பெரிய வம்சத்தில் பிறந்தவன் அல்லவே. நன்றாக சொன்னாய். உன்னுடைய குலம் எப்பேற்பட்ட குலம்? வானர் குலத்தை பற்றி கவிவாணர்கள் எவ்வளவு கவிகளை எல்லாம் பாடியிருக்கிறார்கள். ஒருவேளை நீ கேட்டிருக்க மாட்டாய். ஒரு கவிதை தான் சொல்லுங்களேன், கேட்கலாம். ஜோதிடர் வானர் குலத்தின் புகழை பற்றிய பாடலை பாடினார். ஜோதிடர் இசைப்புலவர் அல்லவென்பது அவர் பாடும்போது வெளியானது. ஆயினும் பாடலை பண்ணில் அமைத்து மிக விளக்கமாகவும் உருக்கமாகவும் பாடினார். கவி எப்படி இருக்கிறது என்று குழந்தை ஜோதிடர் கேட்டார். ஆனால் எந்நாட்டுக் கொடியை ஏதாவது ஒரு மாட்டின் கொம்பில் நானே கட்டிவிட்டால் தான் உண்டு. இன்றைக்கு உன் நிலைமை இப்படி, நாளைக்கு எப்படி இருக்கும் என்று யார் கண்டது? தாங்கள் கண்டிருப்பீர்கள் என்று எண்ணி அல்லவா வந்தேன். நான் என்ன கண்டேன்? தம்பி, எல்லாரையும் போல் நானும் அற்ப ஆயுள் படைத்த மனிதன் தானே. ஆனால் கிரகங்களும் நட்சத்திரங்களும் வருங்கால நிகழ்ச்சிகளை சொல்லுகின்றன. அவை சொல்லுவதைத்தான் நானும் கண்டறிந்து கேட்பவர்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வளவுதான். கிரகங்களும் நட்சத்திரங்களும் என் விஷயத்தில் என்ன சொல்லுகின்றன ஜோதிடரே? நீ நாளுக்கு நாள் உயர்வாய் என்று சொல்லுகின்றன. சரியாக போச்சு. இப்போதுள்ள உயரமே அதிகமாக இருக்கிறது. உங்கள் வீட்டில் நுழையும் போது குனிய வேண்டியிருக்கிறது. இன்னும் உயர்ந்து என்ன செய்வது? இப்படியெல்லாம் பொதுவாக சொல்லாமல் குறிப்பாக ஏதாவது சொல்லுங்கள். நீ ஏதாவது குறிப்பாக கேட்டால் நானும் குறிப்பாக சொல்லுவேன். நான் தஞ்சாவூருக்கு போகிற காரியம் கைகூடுமா? சொல்லுங்கள். நீ தஞ்சாவூருக்கு உன் சொந்த காரியமாக போகிறதானால் போகிற காரியம் கைகூடும். இப்போது உனக்கு அதிர்ஷ்ட கிரகங்கள் உச்சமா இருக்கின்றன. பிறருடைய காரியமாக போவதாயிருந்தால் அந்த மனிதர்களுடைய ஜாதகத்தை பார்த்துவிட்டு தான் சொல்ல முடியும். கேட்க வேண்டியதை தெளிவாகவே கேட்டு விடுகிறேன். தஞ்சாவூரில் சக்கரவர்த்தியை தரிசிக்க விரும்புகிறேன். அது சாத்தியமாகுமா? என்னை விட பெரிய ஜோதிடர்கள் 2 தஞ்சாவூரில் இருக்கிறார்கள். அவர்களைத்தான் கேட்க வேண்டும். அவர்கள் யார்? ஒருவர் பெரிய பழுவேட்டரையர், மற்றொருவர் சின்ன பழுவேட்டரையர். ஜோசியரே, தற்சமயம் காஞ்சியில் இருக்கிறாரே இளவரசர் ஆதித்த கரிகாலர் இருக்கிறார். அவருடைய சார்பாகத்தானே நீ வந்திருக்கிறாய். கடைசியாக கண்டுபிடித்து விட்டீர்கள். அவருடைய யோகம் எப்படி இருக்கிறது? ஜாதகம் கைவசம் இல்லை தம்பி, பார்த்துதான் சொல்ல வேண்டும். ஜோசியரே, இளவரசர் மதுராந்தகரின் யோகம் எப்படி? அவருடைய ஜாதகம் விசித்திரமான ஜாதகம். பெண்களின் ஜாதகத்தை போன்றது. எப்போதும் பிறருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருப்பது. ஜோதிடரே, சோழ வம்சத்தின் வருங்காலம் எப்படி இருக்கும்? சோழ பேரரசு இப்போது வளர்பிறை சந்திரனாக வளர்ந்து வருகிறது. பௌர்ணமிக்கு இன்னும் பல நாள் இருக்கிறது. ஆகையால் மேலும் மேலும் சோழ மகாராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள். எனக்கு கப்பல் ஏறி கடற்பிரயாணம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் ரொம்ப நாளாக இருக்கிறது. நிறைவேறுமா? அந்த விருப்பம் நிச்சயமாக கைகூடும். நீ சகல யோகக்காரன். உன் காலில் சக்கரம் இருப்பது போலவே ஓயாமல் சுற்றி கொண்டிருப்பாய். நடந்து போவாய், குதிரை ஏறி போவாய், யானை மேல் போவாய், கப்பல் ஏறியும் போவாய். சீக்கிரமாகவே உனக்கு கடற்பிரயாணம் செய்யும் யோகம் இருக்கிறது. ஐயா, தென் திசை படையின் சேனாபதி தற்சமயம் ஈழத்திலேயே
இடையே யுத்தம் நடத்தும் இளவரசர் அருள்மொழிவர்மரை பற்றி தாங்கள் சொல்லக்கூடுமா? கிரகங்களும் நட்சத்திரங்களும் அவரை பற்றி என்ன சொல்லுகின்றன? அருள்மொழிவர்மர் அதிர்ஷ்ட தேவதையின் செல்வ புதல்வர். மாலுமிகள் துருவ நட்சத்திரத்தை குறிக்கொள்வது போல் வாழ்க்கை கடலில் இறங்கும் உன்னை போன்ற வாலிபர்கள் அருள்மொழிவர்மரை குறியாக வைத்துக் கொள்வது மிக்க பலனளிக்கும். மிக்க வந்தனம் ஜோதிடரே. போய் வருகிறேன் ஜோதிடரே. என் மனமார்ந்த வந்தனத்துடன் என்னால் இயன்ற பொன் தனமும் கொஞ்சம் சமர்ப்பிக்கிறேன். தயவு செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதம் கூறி 5 களஞ்சு பொன் நாணயங்களை வந்தியத்தேவன் சமர்ப்பித்தான். வானர் குலத்தின் கொடைத்தன்மை இன்னமும் போகவில்லை என்று சொல்லிக்கொண்டு ஜோதிடர் பொன்னை எடுத்துக்கொண்டார். இளைய பிராட்டி குந்தவை தேவியும் கொடும்பாளூர் இளவரசி வானதியும் ரதத்தில் ஏறி குடந்தை நகரை நோக்கி சென்ற பிறகு, அடியே தாரகை, இந்த கொடும்பாளூர்காரிக்கு வந்த யோகத்தை பாரடி. அவள் பேரில் நம் இளைய பிராட்டிக்கு இவ்வளவு ஆசை என்றாள் ஒருத்தி. ஆசையும் இல்லை ஒன்றுமில்லை வாரிணி. 4 மாதமாக அந்த பெண் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்து தொலைகிறாள். தாய் தகப்பனார் இல்லாத பெண்ணை நம்மை நம்பி ஒப்புவித்திருக்கிறார்களே என்று இளைய பிராட்டிக்கு கவலை. அதனால் தான் வானதிக்கு என்ன வந்துவிட்டது என்று கேட்க ஜோதிடரிடம் அழைத்து போயிருக்கிறார்கள். ஏதாவது பேய் பிசாசுகளின் சேஷ்டையா இருக்கும் அல்லவா? அப்படி இருந்தால் ஏதாவது மந்திரம் கிந்திரம் போட்டு ஓட்ட வேண்டும் அல்லவா என்றாள் தாரகை. பேயும் இல்லை பிசாசும் இல்லை, இவளை வந்து எந்த பிசாசு பிடிக்கப் போகிறது? இவளே 100 பிசாசை அடித்து ஓட்டி விடுவாளே என்றாள் வாரிணி. வானதி மயக்கம் போட்டு விழுவது கூட பாசாங்குதான். இப்படியெல்லாம் செய்தால் மெதுவாக இளவரசரை தன் வலையில் போட்டு விடலாம் என்று அவளுடைய எண்ணம் என்றாள் இன்னொருத்தி. நிரவதி சொல்லுவது தான் சரி. அது மட்டுமா, அன்றைக்கு தீபத்தட்டை கீழே போட்டாளே, அது கூட தன்னை அவர் கவனிக்க வேண்டும் என்பதற்காக செய்த காரியம்தான். 2 கையாலும் ஏந்தி கொண்டிருக்கும் தட்டு அப்படி தவறி விழுந்து விடுமா? அல்லது நம் இளவரசர் என்ன புலியா கரடியா அவரை பார்த்து இவள் பயப்படுவதற்கு என்றாள் வாரிணி. உடனே மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டதாக பாசாங்கு செய்தாளே, அதற்கு எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் வேண்டும் என்றாள் நிரவதி. அவள் செய்த ஜாலத்தை காட்டிலும் அந்த ஜாலத்தில் குந்தவை தேவியும் இளவரசரும் ஏமாந்து போனார்களே, அதுதான் பெரிய வேடிக்கை என்றாள் செந்திரு என்பவள். பொய்யும் மாயாஜாலமும் செய்கிறவர்களுக்கு தான் இது காலம் என்றாள் மந்தாகினி என்பவள். யுத்தத்துக்கு புறப்பாடான பிறகு இளவரசர் திரும்பி வந்து வானதியை பார்த்துவிட்டு போனாரே, இதைவிட என்ன வேண்டும்? அவளுடைய மாயாஜாலம் எவ்வளவு தூரம் பலித்து விட்டது பார்த்தாயா என்றாள் வாரிணி. அதெல்லாம் ஒன்றுமில்லை. இளவரசர் அவ்வளவு மேன்மையான குணமுள்ளவர். ஒரு பெண் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாள் என்றால் அவளை பார்த்து விசாரிக்காமல் போவாரா? அதிலிருந்து நீ ஒன்றும் அர்த்தம் கற்பிக்க வேண்டாம் என்றாள் தாரகை. வானதி மயக்கம் போட்டு விழுந்தாளே, அது என்ன மயக்கம் தெரியுமா? அதை கேட்க ஜோதிடரிடம் போயிருக்க வேண்டியதில்லை. என்னை கேட்டிருந்தால் நானே சொல்லியிருப்பேன் என்றாள் வாரிணி. அது என்ன மயக்கம்? எங்களுக்கு தான் சொல்லேன் என்றாள் செந்திரு. வாரிணி செந்திருவின் காதோடு ஏதோ சொன்னாள். என்ன ரகசியம் சொன்னாள்? எங்களுக்கும் தெரியக்கூடாதா என்று நிரவதி கேட்டாள். அது சாதாரண மயக்கம் இல்லையாம், மையல் மயக்கமாம் என்றாள் செந்திரு. உடனே எல்லோரும் கலகலவென்று சிரித்தார்கள். நம் இளவரசர் இலங்கையிலிருந்து திரும்பி வந்தால் மறுபடியும் இவள் மாயப்பொடி போட பார்ப்பாள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னாள் நிரவதி. அது இருக்கட்டும், இளைய பிராட்டி சொல்லிவிட்டு போன காரியத்தை அவர் வருவதற்குள் செய்து வைக்க வேண்டாமா? வாருங்கள் என்றாள் மந்தாகினி. பிறகு அப்பெண்களில் இருவர் படகின் அடியில் ஏற்கனவே சிறிது பெயர்ந்திருந்த ஒரு பலகையை பெயர்ந்து எடுத்தார்கள். பெயர்க்கப்பட்ட இடத்தில் நீளமான பெட்டி போல் அமைந்த பள்ளத்தில் ஒரு முதலை கிடந்தது. அதாவது செத்துப்போன முதலையின் உடலை பதப்படுத்தி உள்ளே பஞ்சும் நாரும் திணித்து வைத்திருந்த பொம்மை முதலை. அதை எடுத்து வெளியில் வைத்துக் கொண்டார்கள். படகை சிறிது தூரம் செலுத்திக் கொண்டு சென்று நதிக்கரை ஓரத்தில் பெரிய பெரிய பேர்கள் விட்டு வளர்ந்திருந்த பெருமரத்தின் அருகில் வந்தார்கள். அம்மரத்தின் ஓரத்தில் தோல் முதலையை எடுத்து விட்டார்கள். அது மரவேர்களிலே பாதியும் நதி வெள்ளத்தில் பாதியுமாக கிடந்தது. பார்ப்பதற்கு நிஜ முதலை போலவே பயங்கரமான தோற்றம் அளித்தது. வெள்ளம் அடித்துக் கொண்டு போய்விடாமல் ஒரு சிறு மணி கயிற்றை அதன் கால் ஒன்றில் கட்டி வேரோடு சேர்த்து பிணைத்தார்கள். கயிறு வெளியில் தெரியாதபடி நீருக்குள்ளேயே அமுங்கி இருக்கும்படி கட்டினார்கள். மந்தாகினி, எதற்காக பொம்மை முதலையை மரத்தடியில் கட்டி வைக்க சொல்லியிருக்கிறார்கள் என்று தாரகை கேட்டாள். உனக்கு தெரியாதா? வானதி மிக்க பயந்தாங்கொழியாய் இருக்கிறாள் அல்லவா? அவளுடைய பயத்தை போக்கி தைரியசாலி ஆக்குவதற்காகத்தான் என்றாள் மந்தாகினி. எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் வானதியை இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வைத்துவிட வேண்டும் என்றே குந்தவை தேவி உத்தேசித்திருக்கிறார் போலிருக்கிறது என்றாள் நிரவதி. அப்படி ஏதாவது பேச்சு வந்தால் நான் இந்த வானதிக்கு விஷத்தை கொடுத்து கொண்டு விடுவேன், பார்த்து கொண்டிரு என்றாள் பொறாமைக்காரியான வாரிணி. நீ இப்படியெல்லாம் எரிச்சல் அடைவதற்கு காரணமில்லை. இரட்டை மண்டலத்து சக்கரவர்த்தியும் வேங்கி நாட்டு மன்னரும் கலிங்க தேசத்து ராஜாவும் நம் இளவரசருக்கு பெண் கொடுக்க காத்திருக்கிறார்களாம். அப்படி இருக்க இந்த கொடும்பாளூர் வானதியை யாரடி லட்சியம் செய்ய போகிறார்கள் என்றாள் மந்தாகினி. நீ சொல்கிறபடி அந்த அரசர்கள் காத்திருக்கலாம். ஆனால் நம் இளவரசருடைய விருப்பம் அல்லவா முக்கியம். இளவரசர் நான் எப்போதாவது கல்யாணம் செய்து கொண்டால் தமிழகத்து பெண்ணை தான் மணந்து கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாராம். உங்களுக்கெல்லாம் இது தெரியாதா என்றாள் செந்திரு. அப்படியானால் மிகவும் நல்லதாய் போய்விட்டது. நாம் எல்லோரும் சேர்ந்து தனித்தனியே நம் கைவரிசையை காட்ட வேண்டியதுதான். இந்த வானதியினால் முடிகிற காரியம் நம்மால் முடியாது போய்விடுமா? அவளிடம் உள்ள மாயப்பொடி நம்மிடம் இல்லையா என்ன என்றாள் தாரகை. ஒப்புவமை இல்லாத தன் சகோதரன் அருள்மொழிவர்மனுக்கு தகுந்த மணமகள் வானதி தான் என்று குந்தவை தீர்மானித்திருந்தாள். ஆனால் வானதியிடம் ஒரே ஒரு குறை இருந்தது. அது அவளுடைய பயந்த சுபாவம்தான். வீராதி வீரனை மணக்கப் போகிறவள், உலகத்தை ஒரு குடைநிழலில் ஆளப்போகும் புதல்வனை பெறப்போகிறவள் இப்படி பயந்தாங்கொழியா இருக்கலாமா? அவளுடைய பயந்த சுபாவத்தை மாற்றி அவளை தீரமுள்ள வீர மங்கையாக்க வேண்டும் என்று குந்தவை விரும்பினாள். அதற்காகவே இந்த பொம்மை முதலை விளையாட்டை ஏற்படுத்தியிருந்தாள். குழந்தை ஜோதிடர் வீட்டிலிருந்து குந்தவை தேவியும் வானதியும் திரும்பி வந்ததும் அன்னப்படகில் ஏறிக்கொண்டார்கள். படகு சிறிது தூரம் சென்றது. ஆற்றங்கரையின் மரமடர்ந்த ஓரிடத்தில் படகை நிறுத்திவிட்டு குந்தவையும் அவளுடைய தோழிகளும் நீரில் இறங்கி விளையாடுவது வழக்கம். அந்த இடத்துக்கே இன்றும் போய் அவர்கள் இறங்கினார்கள். எல்லோரும் இறங்கியானதும் அப்பெண்களில் ஒருத்தி ஐயோ முதலை என்று கூவினாள். அவர்கள் எந்த பெரிய மரத்தின் அடியில் இறங்கினார்களோ அந்த மரத்துக்கு மறுபக்கத்தை சுட்டிக்காட்டிக் கொண்டே முதலை முதலை என்று அலறினாள். உடனே எல்லா பெண்களும் சேர்ந்து ஐயோ முதலை பயமா இருக்கிறதே என்றெல்லாம் கூச்சலிட்டுக் கொண்டு
கொண்டு ஓடினார்கள். ஆனால் பயந்த சுபாவம் உள்ள வானதி மட்டும் அச்சமயம் சிறிதும் பயப்படவில்லை. திறந்த வாயுள்ள பயங்கர முதலையை திடீரென்று சமீபத்தில் கண்டும் அவள் பீதி அடைந்து விடவில்லை. மற்றவர்கள் எல்லோரும் குந்தவை தேவி கூறியிருந்தபடி மிகவும் பயந்தது போல் பாசாங்கு செய்தும் வானதி பயப்படவில்லை. அக்கா, முதலைக்கு தண்ணீரில் இருக்கும் போதுதான் பலமெல்லாம், கரையில் இருக்கும் போது அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. இவர்களை பயப்படாதிருக்க சொல்லுங்கள் என்றாள் கொடும்பாளூர் குமரி. பொல்லாத கள்ளி, இது நிஜ முதலை அல்ல, பொம்மை முதலை என்பது உனக்கு முன்னாலேயே தெரியும் போலிருக்கிறது. யாரோ உனக்கு சொல்லியிருக்க வேண்டும் என்று மற்ற பெண்கள் கூறினார்கள். நிஜ முதலையா இருந்தால் கூட எனக்கு பயம் கிடையாது. பள்ளி கரப்பான் பூச்சிகளை கண்டால் தான் எனக்கு பயம் என்றாள் வானதி. குழந்தை நகரிலிருந்து தஞ்சாவூர் செல்வோர் அந்த காலத்தில் அரசியலம் ஆற்றங்கரையோடு காவேரி கரையின் மேலாவது சென்று திருவையாற்றை அடைவார்கள். அங்கிருந்து தெற்கே திரும்பி தஞ்சாவூர் போவார்கள். குழந்தையிலிருந்து புறப்பட்ட வல்லவரையன் முதலில் அரசியலம் ஆற்றங்கரையை நோக்கி சென்று கொண்டிருந்தான். திடீரென்று ஐயோ முதலை முதலை, பயமா இருக்கிறதே என்ற அபய குரல் கேட்டது. குரல் வந்த திசையை நோக்கி குதிரையை தட்டிவிட்டு வேகமாக சென்றான். அந்த பெண்கள் இருந்த இடம் இரு மரங்களின் இடைவெளி வழியாக அவனுக்கு தெரிந்தது. அவர்களில் பலருடைய முகங்களில் பயம் குடிக்கொண்டிருந்தது. அவர்களிலே இருவர் ஜோதிடர் வீட்டுக்குள்ளே வந்தியத்தேவன் பிரவேசித்ததும் புறப்பட்டு சென்றவர்கள் தான். இதையெல்லாம் நொடி நேரத்தில் வந்தியத்தேவன் பார்த்து தெரிந்து கொண்டான். ஓர் அடர்ந்த நிழல் தரும் பெரிய மரத்தின் அடியில் வேரோடு வேறாக ஒரு பயங்கரமான முதலை வாயை பிளந்து கொண்டிருந்தது. அந்த பயங்கரமான முதலை அங்கு நின்று கொண்டிருந்த பெண்களின் சமீபத்திலேயே இருந்தது. குதிரை மேலிருந்து ஒரே குதியாய் குதித்து ஓடி வந்து வேலையும் வீசினான். முதலைக்கு முன்புறத்தில் வந்து நின்று அந்த கம்பீர தோற்றமுடைய குந்தவை தேவி, ஐயா, நீங்கள் அவசரப்பட்டு ஜோதிடர் வீட்டுக்குள்ளே வந்ததற்காக வருத்தம் தெரிவித்தீர்கள். அதற்கு மறுமொழி சொல்லாமலே நாங்கள் வந்துவிட்டோம். இதிலிருந்து சோழ நாட்டு பெண்களே மரியாதை அறியாதவர்கள் என்ற கருத்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அப்படி நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். என்னுடன் வந்த பெண்ணுக்கு திடீரென்று மயக்கம் வந்துவிட்டபடியால் என் மனம் சிறிது கலங்கி இருந்தது. ஆகையினால் தான் தங்களுக்கு மறுமொழி சொல்லவில்லை. அடடா, என்ன இனிமையான குரல்! இந்த மங்கையின் பேச்சில் குறுக்கிட்டு ஏதேனும் சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் ஏன் என்னால் முடியவில்லை? ஏன் நாக்கு மேலெண்ணத்தில் இப்படி ஒட்டிக்கொள்கிறது? வந்தியத்தேவனுடைய உள்ளம் இவ்வாறு தத்தளிக்கையில் அந்த மங்கையின் குரல் மேலும் கேட்டது. இப்போது கூட அபலை பெண்ணாகிய எங்களை காப்பாற்றுவதற்காக எண்ணிக்கொண்டு தான் முதலையின் மேல் வேலை எறிந்தீர்கள். இவ்வளவு வேகமாகவும் குறி தவறாமலும் வேல் எறியக்கூடிய வீரர்களை காண்பது அரிது. மரத்தடியில் ஒதுங்கி நின்று கேட்டுக்கொண்டிருந்த பெண்கள் கலீர் என்று சிரித்தார்கள். முதலையை இன்னொரு தடவை உற்று பார்த்தான். எதிரே நின்ற பெண்ணை சற்றும் பொருட்படுத்தாமல் விலகி சென்று முதலையின் சமீபம் அடைந்தான். அதன் முதுகில் பாய்ந்திருந்த தன் வேலை அசைத்து எடுத்தான். வேல் குத்தியிருந்த துவாரத்தின் வழியாக ரத்தம் பீறிக்கொண்டு வரவில்லை. கொஞ்சம் வாழை நாரும் பஞ்சும் வெளிவந்தன. மறுபடியும் அந்த துஷ்ட பெண்கள் சிரித்தார்கள். பல்லவரையனுடைய உள்ளமும் உடலும் குன்றி போயின. இம்மாதிரி அவமானத்தை இதற்கு முன் அவன் எக்காலத்திலும் அடைந்ததில்லை. இவர்கள் பக்கத்திலேயே நிற்கக்கூடாது. இவர்களுடைய முகத்தை ஏறிட்டும் பார்க்க கூடாது. என் அருமை வேலாயுதமே, உனக்கு இந்த கதியா நேர்ந்தது? இதை எப்படி நிவர்த்தி செய்து உனக்கு நேர்ந்த மாசை துடைக்கப் போகிறேன்? இவ்வாறு எண்ணிக்கொண்டே தன் உள்ளத்தை நிலைக்குலைய செய்த மங்கையின் முகத்தை ஏறிட்டு பார்க்காமல் வந்தியத்தேவன் பாய்ந்து ஓடி நதிக்கரை மீது ஏறினான். சிறிது நேரம் வரையில் குந்தவை பிராட்டி குதிரை போன திசையை பார்த்து கொண்டே இருந்தாள். பின்னர் தோழி பெண்களை திரும்பி பார்த்து, பெண்களா, உங்களுக்கு மட்டும் மரியாதை இன்னும் தெரியவில்லை. நீங்கள் அப்படி சிரித்திருக்க கூடாது. நாம் தனியா இருக்கும் போது எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் சிரித்து கும்மாளம் அடிக்கலாம். அந்நிய ஆட்கள் வந்திருக்கும் போது அடக்கமா இருக்க வேண்டாமா? சோழ நாட்டு பெண்களை பற்றி அந்த வாலிபன் என்ன எண்ணிக்கொண்டு போவான் என்று